நான் இன்னைக்கு செய்ய போகிறது மட்டன் கிரேவி. இந்த மட்டன் வந்து நம்ம 450 கிராம்ஸ் எடுத்துட்டோம்னா அது கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு இதுக்கு தேவையான வந்து தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்துக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தலை எடுத்துக்கலாம். 2 தக்காளி வந்து நான் சின்னதாக எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு வரமிளகாய், அரைக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு வந்து 3/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். நான் என்னென்ன போட்டு வேக வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் மட்டன் வந்து 450 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூடயே நம்ம அதாவது கறி மசால், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் இதெல்லாமே தனியாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், பட்டை, கிராம்பு, இதுக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயம், இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம குக்கரில் விட்டு வேக வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். 1/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் கூட. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அதாவது தேங்காய், சோம்பு, பட்டை, சீரகம், மிளகு இது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே இதனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் இதாகட்டும், தண்ணி கொஞ்சம் வற்றணும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் கொதிக்கிட்டோம். இப்போது மட்டன் கிரேவி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம்.
மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி. நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் மட்டன் கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த மட்டன் கிரேவி வந்து என்னென்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.